வந்து அண்ணா நகர் பகுதியிலேருந்து வரோம். என் பேர் செல்வலீலா, கணவன் பேர் சாலமோன். எங்கள் இடத்துல சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆனால் மெயினில் 28 வருஷமாக கடை வச்சுருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு நாள் நான் யோசனை பண்ணிவிட்டு ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் கிருபையா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கரெக்டாக அவ்வளோ கடை, மெயினில் அவ்வளோ கடை இருக்குது, அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் அந்த வசனமும் அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்னைக்கு நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாய் முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார். 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கடையினாலே நிற்கிறதுனால இவங்களுக்கு வந்து நரம்பில் கொஞ்சம் பீடிங் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ 3ஆவது மாதம் ஒரு நாள் அன்பரின் பாத்தில் ஒரு நாள் கொட்டிவாக்கத்தில் போயிட்டு ஜோம் நீட்டு தான் நம்ம அடுத்த நாள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சரி ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண போனோம். அப்போ அண்ணா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிருபையினால் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அங்கே போய் ரிசல்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில் தான் நரம்பில் தான் பால்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் நரம்பு குழாயிலையும் உங்களுக்கு பால்ட் இருக்குது. அதனால் நாங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும், என்ன பண்ண சொல்லலாம், நீங்கள் கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும், வேறு ஏதாவது சின்ன தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, சரி வெளியில் ரிசல்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி நம்ம ஸ்கேன்லேயே ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அங்கே அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது தேவன் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேவன் மாற்றி கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10க்கு 13 சைஸில் சின்னதாக ஒரு கடையை பட்டாணி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரதரை சந்தித்து நான் ஜெபம் பண்ணக்கு அப்புறம் 550 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக மாற்றி ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாட்ட கிருபை செய்தார். சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். எஸ்அப்பா, இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் பிரதர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 3 நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர், எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டு பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு. சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே இந்த சுவை ஸ்நாக்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ஏற்கனவே இருக்குமேன்னு என் ஒய்ஃப்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க. நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது 17 பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடைய சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை. கடன் வாங்காத அளவுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாய் செலவாச்சுது. 10 பைசா கடன் வாங்கல. அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீ கோடியாய் பெருகுவாயாக அந்த வசனத்தை ஆதியாகமம் 24:60 வசனத்தை மேலே போட்டு தான் நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிகையும் கொடுப்பேன். அது என்னுடைய கடையிலையும் அந்த வசனத்தை தான் வச்சிருக்கிறேன். இப்படியாக நான் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் 41 டீலர்களை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறுகிய காலத்தில் எனக்கு 41 டீலர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனப்பாட வசனம். இன்னைக்கு அதன் மூலமாக கர்த்தர் சில ரகசியங்களை உங்களோடு பேச விரும்புகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது கடிதத்தில் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னால் ஒரு சின்ன காரியத்தை கூட நகட்ட முடியாது, அசைக்க முடியாது, செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நிறைய பேர் உலக பிரகாரமான எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்குறவங்க விரல் விட்டு தான் எண்ணணும். கார் வேணும், பங்களா வேணும், வேலை வேணும், அரசாங்கத்தில் வேலை வேணும், ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரீமெண்ட் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், வீட்டு பக்கத்திலே வேலை வேணும், ஆண்டவரே எனக்கு 3 அடுக்குல மாளிகை வேணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வீடு வேணும். கேளு, எல்லாம் நல்லது தான். ஆண்டவர் அப்படி தான் உன்னை செழிப்பாக வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒன்றும் தப்பில்லை. இதெல்லாம் கேட்குற நீ, ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்கன்னு கேட்குறீங்களா? பணத்தை ஊற்றுங்கன்னு சொல்கிறீங்க. பரலோகத்தின் மதங்களை தந்து பணத்தை கொட்டுன்னு கட்டுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் பரலோகத்தை அப்படியே திறந்து முன்மாறி பின்மாறி மழையை ஊற்றி என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்குறவங்க ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலக ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நல்லா கவனிங்க. நீ உலக பிரகாரமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வீடு மேலே வீடு கட்டி அடுக்கு மேலே அடுக்கு கட்டி நிறைய செல்வங்களை நீ சேர்த்துட்டு போ, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஆனால் இது இடது கை இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னு வச்சிங்களேன், வலது கை உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது வளர வளர இதுவும் கூடவே சேர்ந்து வளரணும். இது வளர வளர இது வளரணும். இது இல்லாமல் நீ மட்டும் இது வளர்ந்துன்னா திடீர்னு ஒரு நாள் காத்தடிக்கும் மட்டன்னு சரிஞ்சு விழுந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவோம். ஸோ அதுக்கு பேரலா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிற்பார். ஹல்லேலூயா. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இது லேசாக ஆட்டம் கொடுக்கும்போது இது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து தாங்கி பிடிக்கும். அப்படி தாங்கி பிடிக்கும். இது கொஞ்சம் சரிஞ்சதுன்னா இது கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து இதை தாங்கி பிடிக்கும். மொத்தத்தில் ஸ்டடியாக போயிட்டு அப்படி சொல்லுங்க. ஸ்டடியாக அப்படி தூக்கி காட்டுங்க. அப்படியே ஸ்டடியாக அப்படி தூக்கிங்க. அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அப்படியே ஸ்டடியாக பரலோகத்துக்கு நம்ம போய் சேர முடியும். ஆமென். இல்லைன்னா திடீர்னு காணாமல் போயிடும். சில நேரங்களில் சிலர் இடத்துக்கு வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் கேட்பேன் காரில் உட்கார்ந்தோடனே, இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னாச்சுன்னா நீ மட்டன்னு விழுந்து போ. அப்போ தான் கேட்பேன், அண்ணன் யார் வீட்டுக்கு போவோம்? அவரே சில நேரத்தில் சொல்லியிருக்காரு என்கிட்ட, ஓஹோன்னு ஒரு காலத்தில் இருந்து வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷன் வீட்டுக்கு போகிறோம். நல்ல ஆரோக்கியமாக இருந்த மனுஷன் இப்போ இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்து விழுந்து கிடக்கிறாரு, காலு முறிஞ்சு கிடக்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு மனுஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்றான்? வாழ்ந்து கெட்ட மனுஷன். அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்ந்து கெட்டு போக வாய்ப்பே இல்லை. அண்டில் ஆண்டவர் அவனை சோதிக்கும்படி ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவன் விழுந்து போவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நிறைய பேர் விழுறாங்க. காரணம், அவன் வளர்ந்து வருகிற நாட்களில் அது பெயர்லாம் வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, ஆவிக்குரிய தொடர்புகள் இல்லை, சபை சப்போர்ட் இல்லை அவனுக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய கஷ்ட காலத்தில் தைரியமா போன் பண்ணி கூப்பிட அவனுக்கு பின்னணியில் ஒரு நல்ல ஊழியக்காரன் இல்லை, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. எனவே திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க மட்டன்னு. எல்லாம் குலைஞ்சு போகுது, நில குலைஞ்சு போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பேரலெல்லாம் இருக்கணும். இந்த யாக்கோபு 12 பிள்ளைகளுக்கும் கடைசி நேரத்தில் சாவுக்கு முன்னால் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. இவனுக்கு மட்டும் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு தெரியுமா? ஆனால் ரொம்ப வஞ்சக தகப்பன் தான் சொல்லணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நீ இந்த துறையில் பெரிய ஆளாயிடுவடா, நீ அந்த துறையில், நீ கடல் துறை, உனக்கு இந்த துறை எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இவனுக்கு மட்டும் கொடுக்கும்போது எப்படி தெரியுமா கொடுத்தாரு? ஆதியாகமம் 49:25 இருக்கு அந்த வசனம். உன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாய் எப்பவும் இருப்பார் சொல்லிட்டு சொல்றாரு. மேலே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டுடான்னு சொல்றாரு. சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாரு, கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வேற ஒருத்தனுக்கும் அப்படி சொல்லலை, இவனுக்கு மட்டும்தான் சொன்னாரு. இவன் தான் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்ந்தான். இவன் தான் அவங்க அப்பா எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதே போல ஞானிகளுக்கும் விளங்காத தேவ தரிசனங்களை, சொப்பனங்களுக்கு தேவ விளக்கங்களை சொல்லுகிற
ஒரு கிருபை இவன்கிட்ட இருந்தால் தான் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவன் உலக பிரகாரமான காரியங்கள்ல மட்டும் இருந்திருந்தா அவன் அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியா மாறி இருக்க முடியாது. அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வரம், அதான் அவனை பெரிய ஆளாச்சு. அவனை ராஜாவிட்ட கொண்டு போகும்போது ராஜா சொல்றாரு, உன்கிட்ட ஒரு சொப்பனத்தை சொன்னா நீ கரெக்டா விளக்கம் சொல்லிடுவியாம, அதனால தான் உன்னை ஜெயிலிருந்து கூட்டு வந்திருக்கிறேன். நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், இதுக்கு விளக்கத்தை சொல்லு, நீ சொல்லிவிரியாமன்னு ஒன்று அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். ஆண்டவரே, நான் அல்ல, தேவன் அல்லவோ உங்களுக்கு மங்கள உத்தரவு அருளுகிறவர். அவங்க அப்பா இவனுக்கு நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் ரெண்டையும் கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சாரு. ஆனால் ஆண்டவர் உண்மையிலே அது அவனுக்குள்ள வச்சிருந்தார் ஏற்கனவே. அதனால தான் அந்த வரம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதுதான் அவனுக்கு அடுத்த எடுப்புல ஒரு பெரிய ராஜ மேன்மையை கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலக ஆசீர்வாதங்களை மட்டும் ஆசைப்படாத தங்கச்சி, அக்கா, அண்ணா, தம்பி, சைட்ல பேரலா ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நீங்க ஏங்கி இருக்கணும். அன்பு தாய் மரியாளே தன்னுடைய சக சீடர்களோடு, இயேசுவின் சீடர்களோடு கூட இருந்து பரிசுத்தாவியாருடைய அபிஷேகத்திற்காக காத்திருந்தாங்களா? நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய முன்மாறி பின்மாறி ஆவியை என் மேல ஊற்று, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஊற்றுவார். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். ஆமா, இந்த வார்த்தையை எவ்வளவு நேரம் வாசிக்க முடியுமோ வாசிச்சு தியானம் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு தேவ பலன். இந்த சிலுவை பற்றிய உபதேசங்களோ வேத வார்த்தைகளின் உபதேசங்களோ கெட்டு போனவங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்க யோசிப்பாங்க. ஆனா நமக்கு அது தேவ பலன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும். இஸ்ரவேலின் சமாதான வாழ்வை காணட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீரே. நெடுங்காலம் காத்திருந்து இவர்கள் இருதயத்தில் ஏங்கின அந்த வேலையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாரும். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த இல்லற வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் கனியாய் என் பிள்ளைகளுக்கு தாங்க. எதிர்பார்த்த கற்பத்தின் கனியை ஜீவ விருட்சத்தின் கனியாக இவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்கி இனி தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக. தலை குனிஞ்சு வாழ்கிறேன், தலை காட்ட முடியலை என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு கிருபையை தார். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை அதே இடத்துல நீர் வாழ்ந்திருக்க செய்தே ஆக வேண்டும். வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தை என் பிள்ளைகள் மேலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சாட்சியில் என் பிள்ளைகள் கேட்டது போன்ற நிறைய அற்புதங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். சொந்த வீடு வாசலுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing,
drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.